குட் மார்னிங் எவ்ரிவான். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நானே என் ஃப்ரெண்ட் ப்ரோ கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் அவங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம்னா ஒரு ஒரு அளவுக்கு மேலே இன்ஸ்டாகிராம் ரொம்ப ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. ஏன் அதில் இருக்குன்ற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ ஏன் அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. அண்ட் நான் ஒரு மியூசிஷியன்லாம் இல்லை. லைக் ஐ ஜஸ்ட் மேக் டியூன்ஸ் அண்ட் ஐ லவ் டு மேக் மியூசிக். அதை பண்ணிகிட்ருக்கு. இப்போ அதை அவங்க கூட சில பேர் கூட கொலாப் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காக நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் ஐ நீட் டு ஷோ தெம் அ ஃபியூ சாம்பிள்ஸ். ஸோ அப்படி தான் கம்யூனிகேஷன் நடக்கும். ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்காக மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு போஸ்ட் சம் மியூசிக் வீடியோஸ் தேர். லைக் நான் அதுக்கு சாங் க்ரியேட் பண்ணுற மாதிரி மியூசிக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். என்ன பிரச்சனைனா என் லேப்டாப் சார்ஜர் போயிடுச்சு. லைக் லிட்ரலாக நான் தான் அதை உடைச்சேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆகுது. லைக் இன்னும் 1 day to 2 days ஆகும். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்துடும் சார்ஜர் வந்தோடனே என்ன பண்ணணும், சார்ஜ் போட்டுட்டு மியூசிக் க்ரியேட் பண்ணணும். அதை க்ரியேட் பண்ணுற மியூசிக் ஆக்சுவலி உங்களுக்கும் போட்டு காமிக்கலாம். அப்படியே லைக் நான் லைவாக மியூசிக் க்ரியேட் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா இவன் பண்ணிகிட்ருக்கான்ற மாதிரி இருக்கும். பட் டியூன் வர லைக் கரெக்டாக அந்த மியூசிக் செட்டாக யூ வில் பி லைக் இப்படி தான் மியூசிக் வருதான்ற மாதிரி இருக்கும். எனக்கும் அந்த ஷாக்கிங் இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் காசு இல்லை அப்படின்றது உண்மைதான். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபைவர் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஜாப்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அந்த மாதிரி எதாவது ஜாப்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். சாம்பிள்ஸ் அண்ட் மியூசிக் க்ரியேட் பண்ண நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் ஓகே. ஆனால் அதை நம்ம எப்படி லைக் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நான் ரிலீஸ் பண்ணணுன்னா எங்கே ரிலீஸ் பண்ணணும், அதுக்கு எதாவது காசு கட்டணுமா? ஃப்ரீயாக தான் நானே ஃப்ரீயாக தான் மியூசிக் பண்ணுறேன். எனக்கு எங்கேயாவது ஃப்ரீயாக அதை கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்குறது, அந்த விஷயங்கள்லாம் சிலது தெரியாமல் இருக்குது. ஸோ அது மட்டும் நான் எப்படின்றத பார்த்துட்டு எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றது தெரில. பண்ணப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பண்ணும்போது கூட அந்த ப்ராசஸ் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குன்ற மாதிரியும் சொல்கிறேன். அது ஒன்று. அண்ட் கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும். செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷனப் ஆகிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுது. ஓகே. வேறு என்ன? நான் சொன்னேன்ல, லைக் தாடி லைட்டாக ட்ரிம் பண்ண போகிறேன்னு. இந்த இது மார்க் பண்ணிக்கோங்க, இந்த இது மார்க் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் வேறு ஒரு விஷயம் இருக்குது. லைக் நான் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுவும் படிப்பேன். எவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன்னு எனக்கும் புரியலை. நான் வேலைக்கு போகணுன்னா 8th of January வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். 8th of Januaryக்கு அப்புறமா வேலைக்கு போயிடுவேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் அப்புறமா சொல்கிறேன் அதை பற்றி. அண்ட் தட்ஸ் இட். மூஞ்சி பார்க்க எப்படி இருக்குது? எழுந்தவனே இந்த மூஞ்சி பார்க்கணுன்னு ஏதாவது தோணுது அவங்களுக்கு. சரி, என்னடா என் கலகத்தில் போடுறான், மதியம் போடுறான், கண்ட நேரத்தில் போடுறான் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு டைமிங் கொடுங்க. அந்த டைமிங்கில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். Hope you like that. Yeah, so have a good day. And நீ தான் கிறிஸ்மஸ், நேற்று கிறிஸ்மஸும் எனக்கு கிறிஸ்மஸும் இல்லை. என் கிறிஸ்மஸ் ஈவ் ஏதோ ஒன்று. Yeah, bye.